உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிகளுக்கு வந்து ஒரு பெரிய கூண்டு செஞ்சோங்க. கிட்டத்தட்ட அ எத்தனை அடி செஞ்சோம் அப்படின்ற டீட்டெயிலோட தான் இன்றைக்கி நம்ம அந்த கூண்டோட டீட்டெயிலு, எப்படி வேலை பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கோழி கூண்டு வந்து தேவைப்பட்டுச்சு. பட் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொன்னோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 அடி அப்படின்ற ஒரு லெவலில் தான் நம்ம செஞ்சோம். இந்த 13 அடியில் பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஒரு 5 கூண்டு. இந்த 5 கூண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடை வைக்கிறதுக்கு அதுக்காண்டி மேலே வந்து ஒரு 5 கூண்டு, கீழே வந்து ஒரு 4 கூடும். 4னா அதை பார்த்திங்கன்னா, ஒன்று ஒன்று தனித்தனியாக வச்சு அதில் வந்து கோழிகளை வந்து குஞ்சுகளை வளர்க்குறதுக்கு. ஏன்னா கோழி அடை வைக்கிறதுக்கு மேலே கீழே குஞ்சுகள் வைக்கும். மற்றபடி பெரிய இதாச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வெளில விட்டால் நம்ம மரத்துலேயே அடைஞ்சிக்கிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. பட் இந்த குஞ்சுகளில் காப்பாற்ற தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கீரி, பாம்பு இந்த மாதிரி வந்து எல்லாமே பிடிச்சிட்டு போயிடுது. அதுவும் பார்த்திங்கன்னா, அதனால தான் நம்ம முக்கியம் வந்து இந்த கூண்டு தேவைப்பட்டுச்சு. அதை பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூண்டோட சைஸ் வந்து நம்ம சொன்னது தான் 13க்கு 3. 13 அடி வந்து நீளம், 3 அடி அகலத்தில் நம்ம போட்டது. அதுக்கு தான் அந்த மாதிரி போட்டது. பாருங்கள், கூண்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 2 கோழி அடை வைக்கலாம், அந்தளவுக்கு சைஸு. ஒரு 3 அடின்னும் போது நல்லா கழிச்சிருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா தகர சீட்டு போட்டாச்சு. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே கதை வச்சாச்சு, ஒரு டோருக்கும். இது பூரா கீழே. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குஞ்சுகளை வளர்க்க தான் பண்ணணும். அதுக்குள்ளே வெள்ளை வலை கட்டியாச்சு. இப்போ இந்த வலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோழி காலை விட்டுரும், பிரச்சனை ஆகும். அதுக்காண்டி இந்தமாதிரி வெள்ளை வலை கட்டி ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த ஹோல் எல்லாத்தையும் அடைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அருமையான கூண்டா வந்து வந்துருந்துச்சு. அருமையான கூண்டா வந்தனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, சுற்றி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்துலேயும் வலை, இல்லாட்டினா வந்து தண்ணி போகாத அளவுக்கு வந்து ஒரு பேனர் அப்படியே கட்டி தொங்க விட்டோம்னா அழகா வந்துடும். மேலே வந்து சீட்டு போடலாம் பார்த்தா, சீட்டு போடுறத விட தகரத்தே போடலான்னு சொல்லி தகரத்தை நல்லா அடைச்சி வச்சாச்சு. பாருங்கள், ஒரு கூண்டும் எவ்வளோ சைஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கதவே போட்டாச்சு. இது வந்து ஃபுல்லாக அடை வைக்கிறதுக்கு மேலே 3 அடி 2 கோழி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி போட்டாச்சு. இது செலவுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட காங்கிரீட் போட்டு உள்ளே வைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரூ. 28 30 கிட்ட செலவாகி போச்சு. இதுவாக இதுவும் ஒரு கதவும் வந்து நம்ம பண்ணோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வலையில் தான் ஃபுல்லாக பண்ணியாச்சு. கீழே வந்து இந்த பாருங்கள் ஒயிட் வலை இதெல்லாம் எல்லாம் போட்டாச்சு. ஒரு கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நினச்ச மாதிரியாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியாச்சு. இதை பார்க்குற நீங்கள் வந்து இந்த கூண்டு வந்து ஓகே, ஒரு ஒர்த்தபுளாக நல்லா இருக்கா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதை விட நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்காண்டி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கூடு தேவைப்படுது. ஏன்னா அதை நம்ம தனியாக அடைச்சோம்னா அது வந்து பாருங்கள் இவ்வளோ இடத்துல கிட்டத்தட்ட 60 சென்டில் இடத்துல எங்கேயாவது ஓடிடுது, கொஞ்ச நாள்லேயே மரத்தில் அடைஞ்சிருது. அதனால் வந்து நம்ம அதை வந்து பிடிச்சி அதை வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் வந்து பொரிச்ச குஞ்சுகளை இந்த கூண்டுக்குள்ள வச்சோம்னா அப்படியே நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் அப்படின்றக்காண்டி தான் இந்த மாதிரி கூண்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படி பெஸ்ட்டாக இருக்கா என்னான்றதும் போக போக தான் தெரியும். ஏன்னா இந்த வலைக்குள்ளே என்னென்ன இது பண்ண போகுதுன்னு தெரில. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக வந்துருந்துச்சு. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் அடித்தாச்சு. எல்லா பக்கமும் நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே அப்படியே கோழியை விட்றது தான். சுற்றி பேனரை கட்டிட்டு அந்த அளவுக்கு எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு. கூண்டு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் நம்ம ரெகுலராக போட்டு கோழிகளை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட்